ஹாய் ஹலோ மக்களே! இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இன்னைக்கு அதிக அளவு டேபிள் ரோஸ் வந்து கலர் கலரா பூத்திருக்கு. வாங்க என்னென்ன கலர்ல பூத்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ரெட் கலர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர். அடுத்ததா பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒயிட் கலர்லேயே நெறையா ஃப்ளவர் பூத்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, லைட் கலர் எல்லோ. இது வந்து எப்பயாச்சும் தான் பூக்கும். இது வந்து டார்க் எல்லோ. இது வந்து ஒயிட் கலர் டேபிள் ரோஸ். இது வந்து டார்க் எல்லோ டேபிள் ரோஸ். அ நம்ம வந்து 1 ஸ்டிக் 2 ஸ்டிக் வச்சிட்டிங்கனாலே போதும். அது அழகா நெறையா பரவி வந்துரும். அந்த பரவுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்படியே விடக்கூடாது. நம்ம வந்து சிசர வச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி, அடுத்தடுத்த பார்ட்ஸ்ல வந்து வச்சுட்டே போனா தான் வந்து செடிகளோட குரோத் வந்து அதிகமா இருக்கும். பூக்கள் வந்து அதிகமாக குடுக்கும். ஒரே இடத்துல நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. டேபிள் ரோஸ பொறுத்தளவுல. ஒவ்வொரு ஸ்டிக் அப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்டே போயிட்டோன்னா, அப்படியே குப்பு குப்புன்னு நெறையா முளைக்க ஆரம்பிச்சுரும். பாருங்க நம்ம வீட்ல எவ்வளோ பூ பூத்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ல பூக்கும். சில நாள் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒயிட் கலர் மட்டும் பூக்கும். சில நாள் வெறும் பிங்க் கலர் மட்டும் பூக்கும். சில நாள் வெறும் எல்லோ கலர் மட்டும் பூக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா கலர்லேயுமே பூத்திருக்கு. லைட் எல்லோ, டார்க் எல்லோ, ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு எவ்வளோ கலர்ல பூத்திருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5 கலர்ஸில் பூத்திருக்கு இன்னைக்கு. பீச் கலர் வந்து அந்த சைட் பூத்திருக்கு. நான் வந்து இது இந்த பூ வந்து இவ்வளோ பெருசா பூக்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த இறால், மீன் அலசின தண்ணி இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதோட வேர்க்கால்களுக்கு ஊற்றி விட்டோம்னா, பூக்கள் வந்து அளவில் வந்து பெருசா கொடுக்கும். நான் வந்து கொஞ்ச நாள் செடிக்கு தண்ணி ஊத்தாம விட்டனால, செடிகளோட அளவு வந்து குட்டியா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நான் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். இறால், மீன் அலசின தண்ணிய வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஊற்றி விடுங்க. சூப்பரா வளர்ந்துரும். நெறைய கலர்ஸில் பூக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் ரோஸ் வளர்த்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவ தொடர்ந்து பாருங்க. அதிக அளவு ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே!